I welcome you to learn English. Syntax சேனலில் ஒரு புது வீடியோ. இந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்படி புரியலைன்னா எந்த வார்த்தை புரியலையோ அந்த வார்த்தையை டிக்ஷனரியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அர்த்தம் தெரிஞ்ச பிறகு அது நிகழ்காலத்தில் இருக்கா, கடந்த காலத்தில் இருக்கா, அல்லது எதிர்காலத்தில் இருக்கா அப்படின்ற இங்கிலீஷ் டென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பாருங்கள். நான் அதனுடைய தமிழ் மீனிங் பார்க்கலாம். ஒரு மனிதர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அவர் ஆப்பிரிக்காவோட மேற்கு கடற்கரைக்கு சென்றார். அங்கு வானிலை மிக வெப்பமாக இருந்தது. அவர் அவருடைய பைகளை விடுதி அறையில் வைத்தார். அருகில் இருந்த கடலில் நீந்த விரும்பினார். இந்த வாக்கியங்கள்லேருந்து உங்களுக்கு இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹேட், வெண்ட், வாஸ், புட், வாண்டட். இது எல்லாமே கடந்த காலத்துக்கு உண்டான வார்த்தைகள், அதாவது பாஸ்ட் டென்ஸ். இங்கிலீஷ் டென்சஸ் மெயினானது மொத்தம் 3 இருக்குது, உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். எக்ஸ்ப்ளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஒரு புது வீடியோ உங்களுக்காக. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் look at this passage. had அப்படிங்கிற வார்த்தை, has, have, இந்த 2 வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி went அப்படிங்கிற வார்த்தை, இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, went அப்படிங்கிற வார்த்தை go அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம், go, went. want அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், அது ஒரு verb, வேலையை குறிக்கும் வார்த்தை, want, wanted. put, cut, beat, இது எல்லாமே verbs. இதனுடைய பாஸ்ட் ஃபார்மில் எந்த சேஞ்சும் இல்லை பாருங்கள். புட், கட், பீட் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இங்கிலீஷ் வேர்ப்ஸ் 2 டைப்பாக பிரியுது, ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறுறப்ப இடி சேர்ந்தாலே போதும், அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். இர்ரெகுலர் வேர்ப்ஸில் ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகும். கோ அப்படிங்கிற வார்த்தையின் பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், இது மாதிரி. அகெயின் லுக் அட் திஸ் பேசேஜ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. அதில் ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இது. ஒரு மனிதர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு இந்த பேசேஜ் ஆரம்பிக்குது. இதனுடைய அர்த்தம் நம்ம தமிழில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். இதிலிருந்து நீங்கள் கேள்விகள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அந்த மனிதர் எங்கு சென்றார், அங்கு வானிலை எப்படி இருந்தது, அவர் அவருடைய பைகளை எங்கே வைத்தார், இந்த மாதிரி தமிழில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவே இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். முதல் கேள்வி பாருங்கள். அந்த மனிதர் எங்கு சென்றார். அந்த அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் த, மனிதர் அப்படிங்கிறதுக்கு மேன், எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர், சென்றார் அப்படிங்கிறதுக்கு கோ. த மேன் வேர் கோ. இந்த மாதிரி சொன்னோன்னா இது இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இது ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸாக மாறிடும். ஸோ தமிழ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. அதாவது தமிழ் வாக்கியம் ஒரு டைப்பில் இருக்கும், இங்கிலீஷ் வாக்கியம் வேறு டைப்பில் இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, அதாவது வார்த்தையை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், த மேன் வேர் கோ. ஸோ இதவே நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸாக பேச முடியாது, எழுத முடியாது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதே மாதிரி கொஸ்டின்ஸை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். இது ஒரு கேள்வி. ஸோ கேள்விக்கு உண்டான வார்த்தையை முதல்ல கொண்டு வாங்க. கேள்விக்கு உண்டான வார்த்தை எது? எங்கு அப்படிங்கிறது. இந்த எங்குங்கிறதுக்கு இங்கிலீஷில் வேர். ஸோ அந்த வேர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொண்டு வரோம், அது கொஸ்டின் வேர்டு. கொஸ்டின் வேர்டை இன்ட்ராகேட்டிவ் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர் த மேன் கோ, எங்கு அந்த மனிதர், செல் அப்படின்னு வருது. கோ அப்படின்னா செல் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ எங்கு சென்றார் அப்படின்னு வரணும், கடந்த காலமாயிடணும். இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கேள்வி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, கடந்த காலத்தில் இருக்குது. ஸோ டிட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். வேர் டிட் த மேன் கோ, இதுதான் கரெக்டான கொஸ்டின். வேர் டிட் த மேன் கோ, அந்த மனிதர் எங்கு சென்றார். டிட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸை குறிக்குது.
ஸோ இந்த பேசேஜ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த கொஸ்டினும் பாஸ்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ டிட் அப்படிங்கிற வேர்ட் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். வேர் டிட் த மேன் கோ? இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி க்ரீட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்குறோம், இல்லை ஆல்ரெடி மீட் பண்ண ஒருத்தரை பார்க்குறோம். ஹலோ அப்படின்னு சொல்லலாம், ஹாய் அப்படின்னு சொல்லலாம். ஹாய் அப்படிங்கிறது இன்ஃபார்மல். ஓகே, ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு நம்மளுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். ஐ எம் கிளாட் டு see you. ஐ எம் ஹாப்பி டு see you. உங்களை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. ஐ எம் ஹாப்பி டு see you. ஐ எம் ப்ளீஸ்ட் டு see you. ஓகே, இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்ஸ். ஸோ அவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்ஸ். அண்ட் யூ? அண்ட் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹவ் ஹாவ் யூ பீன்? எப்படி இருக்கீங்க? ஹவ் ஹாவ் யூ பீன்? வெல். அண்ட் யூ? அதனுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள். வெல் அண்ட் யூ. ஹவ் ஆர் திங்ஸ்? இந்த இடத்துல திங்ஸ் அப்படிங்கிறது பொருட்களை குறிக்கலை. எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறோம்ல, எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி. ஹவ் ஆர் திங்ஸ்? நாட் டூ பேட், பரவாயில்ல. இனிமேல் வரப்போகிற நியூ வீடியோஸில் இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ரேசஸ் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்ப யூ கேன் ஈஸிலி யூஸ் தீஸ் sentences. Now coming back to the paragraph. ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணியாச்சு பாஸ்ட் டென்ஸில். அந்த மனிதர் எங்கு சென்றார்? வேர் டிட் த மேன் கோ? அடுத்த கேள்வி பாருங்கள். அங்கு வானிலை எப்படி இருந்தது? வானிலை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். எப்படி அப்படிங்கிறது கேள்விக்கு உண்டான வார்த்தை. எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன? இருந்தது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஒரு பேராகிராஃப் நீங்கள் ரீட் பண்ணீங்க, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, தென் அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, தென் அதிலிருந்து கேள்விகள் ஃப்ரேம் பண்ணுறீங்க. நவ் த செகண்ட் கொஸ்டின். அங்கு வானிலை எப்படி இருந்தது? அங்கு அப்படிங்கிறதுக்கு தேர், வானிலை அப்படிங்கிறதுக்கு வெதர், எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹவ், இருந்தது இது பி வேர்ப். இந்த பி வேர்பில் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, அது என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக உங்களால் முடியும். அடுத்த நியூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.